திரு பாரி IPS அவர்களின் பயணங்கள் காக்காவாடி டு கரூர். A journey from Kakavadi to Karur. A great man. He is a Tamilian, a living legendary hard worker. You should be wondering who he is. Born to a traditional Sivanadiyar family on 15th September 1958 at Kakavadi district in Karur. He is none other than our IG Pari IPS. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பார் அப்பர் பெருமான். இத்தொடருக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர். கன்னித்தமிழே இவர் பேச்சு, கடமையே இவர் மூச்சு என வாழ்ந்தவர், வாழ்ந்து கொண்டிருப்பவர். யார் இவர் என்னும் கேள்வி உங்களுக்குள் எழுகிறதா? அதற்கான விடையும் விருப்பத்துடன் காத்திருக்கிறது. வேறு யாரும் அல்லர் அந்த மாமனிதர். கரூர் மாவட்டம் காக்காவாடி என்னும் கிராமத்தில் பிறந்து காவல்துறை தலைவராகி வியத்தகு சாதனைகள் படைத்த விந்தை மனிதர் பாரி IPS அவர்கள்தான் அந்த மாமனிதர். A man of discipline and respect. Mr. Pari had a humble beginning at a government school at Malaikovilur, a small village down south. At the age of 13, when he was in his 8th standard, he was recognized as the head boy of his school and was awarded ₹1,000 as his scholarship. This was a great achievement at such a young age. Later, with the support of his grandparent, he then moved to higher secondary at Karur. ஆம், கரூர் மாவட்டம் காக்காவாடி என்னும் சிற்றூரில் அம்பலவாணன் சிவபாக்கியம் தம்பதியினருக்கு 1958ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 15ஆம் நாள் மகனாக பிறந்தார். பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் பிறந்ததாலோ என்னவோ அண்ணாவைப் போல அவனி போற்று வாழ்ந்து வருகிறார். பாரியின் தாத்தா திரு நல்லசாமி கவுண்டர், பாட்டி திருமதி கருப்பாத்தாள் பாரம்பரியம் மிக்க குடும்பத்தை சேர்ந்த இவர்கள் சிவனடியார்களுக்கு அன்பர்கள். உயர்ந்த ஒழுக்கமும் மேலோங்கிய பண்பும் கொண்ட இக்குடும்பத்தினரின் பாரம்பரியமும் தாற்பரியமும் பாரி அவர்களையும் பற்றி கொண்டது. பண்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தோங்கிய பாரிக்கும் அவருடைய தம்பிக்கு சிபி எனவும் அழகான தமிழ் பெயர் சூட்டியாக மகிழ்ந்தனர் பெற்றோர். தொடக்க கல்வியை காக்காவாடியில் தொடங்கி இடைநிலை கல்வியை மலைக்கோவிலூர் அரசு பள்ளியில் பயின்றார். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது போல் 8ஆம் வகுப்பு படிக்கும் போதே தலை மாணாக்கராய் திகழ்ந்ததற்காக அரசின் கல்வி உதவித்தொகை ₹1000 கிடைத்தது. உயர்நிலை கல்வியை தாத்தா பாட்டியின் அரவணைப்போடு கரூர் நகராட்சி உயர்நிலை பள்ளியில் தொடர்ந்தார். Completing his schooling, Mr. Pari joined the Salem Government College for his higher studies. With great sincerity and meticulousness, he completed his graduation and also earned his post-graduation there. He was always ambitious and curious about English literature. பாரியின் சித்தப்பாவும் சுயமரியாதை இயக்கத்திற்கு சொந்தக்காரரும் 1952 முதல் 1957 வரை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த திரு ரத்தன கவுண்டர், உயர்நீதிமன்றத்தின் முன்னோடி வழக்கறிஞர்களுள் ஒருவரான திரு சுப்ராய கவுண்டர் ஆகியோர் நெறிப்படுத்தி வழிகாட்ட பாரி அவர்கள் சேலம் அரசு கல்லூரியில் BA MA பட்டங்களை பெற்றார். ஆங்கில இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்ட திரு பாரி அவர்களை ஷேக்ஸ்பியரின் கருத்துக்கள் ஈர்த்தன. Love me or hate me, both are in my favor. If you love me, I will always be in your heart. If you hate me, I will always be in your mind. With these golden phrases of Shakespeare, he chose his pathway of success in his life. என்னை விரும்புவராயினும் வெறுப்புவராயினும் இருவருமே எனக்கு வேண்டப்பட்டவர்கள். என்னை விரும்புவீரேயானால் என்றும் உங்கள் இதயத்தில் இருப்பேன், என்னை வெறுப்பீரேயானால் என்றும் உங்கள் உள்ளத்தில் இருப்பேன் என்னும் ஷேக்ஸ்பியரின் கருத்தினை தன் வாழ்வின் வழித்தடமாக கொண்டு வாழ்க்கையை வகுத்தமைத்தவர். After successfully finishing his course, Mr. Pari wrote banking exams and secured placement in State Bank of India. With the thirst to succeed, he then joined Corporation Bank as an officer. He then joined the Indian Overseas Bank with an aim to serve the people of Kongu region. With deep intention of people's welfare, which was always behind his mind, made him to write the TNPC exam and chose the Tamil Nadu Police Department as his career during the year 1989.
உயர்கல்வியை முடித்த பாரியவர்கள் வங்கி பணிக்கான தேர்வுகளை எதிர்கொண்டு முதலில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் பணியை தொடங்கினார். பின் தணியாத தாகத்தால் மேலும் பயிற்சியை விரிவுபடுத்தி கார்ப்பரேஷன் வங்கியில் தொடக்கத்திலேயே வங்கி அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருந்தும் தன் இலக்கினை அடைய இடையறாத முயற்சியால் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் பணியேற்று தான் சார்ந்த கொங்கு மண்டல மக்கள் பயன்பெற வேண்டும் எனும் பரந்த நோக்கோடு பணியாற்றினார். பாரியின் உள்ளத்தில் உறங்கிக் கிடந்த தன்னலமற்ற தொண்டுள்ளமும் சமூக அக்கறையும் அவரை தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஆணையம் பக்கம் திரும்பச் செய்தது. ஆம், TNPSC தேர்வு எழுதி வெற்றி பெற்றார். நேர்காணலில் தமிழ்தாய் வாழ்த்தினை பிழையின்றி குரல் வளத்துடன் பாடி தேர்வாளர்களை அசத்தினார். One of his favorite Shakespeare's quotes, "You must always take a chance." With vigorous and dedicated training at Police Training Academy here at Chennai, Mr. Pari took in charge as DSP at Thoothukudi and Virudhunagar and achieved commendable laurels. Later in his tenure, during the 1993 at Mylapore, Chennai, he had arrested many criminals including Dada Dinesh. He then moved to Dharapuram as DSP to curb the law and order there. You must take your chance. உனக்கு கிடைத்த வாய்ப்பினை உறுதியுடன் பயன்படுத்த வேண்டும் எனும் ஷேக்ஸ்பியரின் கோட்பாட்டிற்கேற்ப தன் எண்ணத்தை ஈடேற்ற சரியான தேர்வாக காவல்துறையை தேர்ந்தெடுத்தார். 1989ஆம் ஆண்டு காவல் உதவி கண்காணிப்பாளராக பணிக்கு சேர்ந்த பாரியவர்கள் சென்னை பயிற்சிக் கல்லூரியில் பயிற்சியை தொடங்கி தூத்துக்குடி, விருதுநகரில் DSPயாக பணியாற்றி சாதித்தது ஏராளம். காவல்துறையில் பாரி போன்ற நல்லவர் சிலர் விழித்துக் கொண்டிருப்பதால் தான் நாம் நிம்மதியாய் உறங்கிக் கொண்டிருக்கிறோம். 1993ஆம் ஆண்டு மயிலாப்பூரில் துணை ஆணையராக பணியாற்றிய போது சென்னையிலேயே மிகப்பெரிய தாதாவாக வலம் வந்த தினேஷ் என்பவனை கைது செய்து அதன் மூலம் நூற்றுக்கணக்கான ரவுடிகளின் கொட்டத்தை அடக்கினார். தொடர்ந்து தாராபுரம் DSPயாக பணியேற்றார். அங்கும் திருட்டு, வழிப்பறி கொள்ளையர்களை கைது செய்து மக்களின் ஏகோபித்த பாராட்டையும் பெற்றார். Between 1996 and 2000, he was in charge of the Vigilance Department and was promoted as ADSP. From there, he moved to several places including Ooty, Tiruvannamalai, Ambattur and Salem. Between 2006 and 2009, he was at Dindigul district. Between 2009 and 2011, he worked as DIG at Namakkal district. Then he moved at Madurai district in charge of Traffic Department. He again moved to Chennai Social Justice Division during the year 2011 and served until 2014. In the year 2015, he worked as head of the police. 1996ஆம் ஆண்டு முதல் 2000 ஆண்டு வரை லஞ்ச ஒழிப்பு பிரிவில் பணி. பின் ADSPயாக பதவி உயர்வு. தொடர்ந்து மாவட்ட கண்காணிப்பாளராக ஊட்டியில் பணி. அதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை, சென்னை அம்பத்தூர், சேலம் மதுவிலக்கு பிரிவு என பம்பரமாய் சுழன்று பணியாற்றினார். 2006ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரை திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பதவியேற்று சவாலாக இருந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை லாவகமாக கையாண்டு தீர்வு கண்டார். 2009ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை நாமக்கல் மாவட்ட காவல்துறை தலைவராக DIG பதவி உயர்வு பெற்று பணியாற்றிய பின் மதுரை மாநகர் போக்குவரத்து துறையில் கண்காணிப்பு ஆணையராகவும் சென்னை சமூக நீதி பிரிவிற்கும் தொடர்ந்து 2011 முதல் 2014 வரை மீண்டும் சமூக நீதி பிரிவிற்கும் 2015இல் காவல்துறை தலைவராகவும் பதவி உயர்வு பெற்று சென்னை தலைமையிட அதிகாரியாக திறம்பட பணியாற்றினார். At every place in every district, his name and fame were recognized as his work was ever challenging. In the recent years, between 2016 and 2018, he was deputed as the West Zonal Head to investigate the murder of Hindu Front Sasi Kumar and the consequent riots and chaos. திரு பாரி IG அவர்கள். செந்தமிழே, உயிரே, நரும் தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வே, நன்னிலை உனக்கிலில் எனக்கும் தானே என்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் உணர்வோடு என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் எந்த ஒரு நாளும் எனக்கு திருநாளாகும் என்று அதே கவிஞன் சொன்ன. He worked most diligently
to curb down the pressure and bring peace. He was the most daring and straightforward police official of Tamil Nadu, always marched towards success until his retirement. He keeps himself busy even now. Several schools and colleges invites him to listen to his motivational speech. Mr. Pari is a great inspirer to the youngsters. Every speech has these golden words of him. Sky is the limit. Soar high. Work hard. Love your language. Respect your parents. And be God-fearing. 2016 முதல் 2018 முடிய மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் பதவியினை ஏற்று இந்து முன்னணி சசிகுமார் கொலையால் ஏற்பட்ட கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து கொலையாளிகளை கண்டறிந்து தொடர்ந்து சகஜ நிலை ஏற்பட காரணமாயிருந்தார். என்னை ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் ஈன்ற தமிழ்நாடு தனக்கும் தினையளவு நலமேனில் கிடைக்குமெனில் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்ற பாரதிதாசனின் கூற்றிற்கேற்ப பாரியின் மறுபக்கம் மலரினும் மென்மையானது மேன்மையானது. செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வும் நன்னிலை உனக்கெனில் எனக்குந்தானே என தமிழ் மீது தீராது பற்று கொண்டவர். பல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இவர் ஆற்றிய உரை மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டியது. செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வே நன்னிலை உனக்கெனில் எனக்குந்தானே என்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய வரிகளிலும் என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் ஈன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று சொன்னானே அதே புரட்சி கவிஞருடைய வரிகளிலே. மாணவர்கள் நினைத்தால் நீண்ட வானம் கூட மடித்து வைக்கும் கைக்குட்டையாகும். அண்ட கோளங்கள் அடித்து விளையாடும் கால்பந்தாகும். இமயம் உன் காலடியில் இருக்கும். எதிர்கால இந்தியா உன் கைகளில் தவழும் என உணர்ச்சி ததும்ப பேசி உணர்வூட்டியவர். வள்ளலார் அன்றைக்கு அறிவுறுத்திய இரண்டு மிகப்பெரிய கருத்துக்கள் தனிமனித ஒழுக்கமும் சமுதாய ஒழுக்கமும். இதுதான் அவர் வலியுறுத்தி சொன்னது. தனிமனித ஒழுக்கம் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால் அவருடைய நடத்தை நன்றாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு இடையூறாக இல்லாமல் வாழ்க்கை வாழக்கூடிய எந்த மனிதனும் நல்ல மனிதன் தான். அதுதான் தனி மனித ஒழுக்கம் என்று சொல்லி சொன்னார்கள். தனி மனித ஒழுக்கத்திற்கு அடுத்ததாக அவர் வலியுறுத்தியது சமுதாய ஒழுக்கம். அதன சமுதாய ஒழுக்கம், அதுவும் அந்த தனி மனித ஒழுக்கத்திற்கும் சமுதாய ஒழுக்கத்திற்கும் ஒரே அடிப்படை கருத்து என்னவென்று சொன்னால் அன்பு. அன்பின் வழியது உயிர்நிலை அகுதலார்க்கு என்பதோல் போர்த்தி உடம்பு என்று சொல்லி சொன்னார் திருவள்ளுவர். சாதாரண பாமரனும் படித்து மனதிலே பசுமரத்தாணி போல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே முறை படித்தாலே 100 முறை படித்ததை போல உணர்வை ஏற்படுத்துகின்ற கவிதைக்கு சொந்தக்காரர் வள்ளலார். தமிழகத்திலே யாருமே எழுதியதில்லை, இன்னும் எழுத முடியவில்லை. முத்தை தரு 10 திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கு ஒரு வித்துக்குருவர என போதும் முக்கட்பரமற்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவர் 30 முற்க தமரனும் அடிவேன 10 தலை தத்த கணிதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்தில் இரவாக 10 கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகவல் பட்சத்தோடு ரட்சித்தருள் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிவர் நெத்தப்பதை வைத்து பயிரவு திக்குட்க நடிக்க கழுகுடு கழுதாட. ஆன்மீக கூட்டங்களில் மேடைகளில் வீசும் மெல்லிய பூங்காற்றாய் சமய கருத்துக்களை அள்ளித் தந்தவர். கட்டுப்பாடும் உறுதியும் மிக்க காவலராய் இருந்த போதும் நியாயம் உள்ளவர்களிடம் பரிவும் கருணையும் கொண்டவர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என வள்ளலார் கூறுவது போல ஏழை எளியவர்களின் இன்னல் கண்டு இறங்கும் உள்ளம் கொண்டவர். எழுச்சியோடு அமர்ந்துள்ள இந்த பெற்றோருடைய முகங்களிலே நான் ஒரு நம்பிக்கையை பார்க்கிறேன். தங்களுடைய குழந்தைகள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் நாளை வளர்ந்து இந்த மண்ணையும் என்னையும் காப்பாற்றுவார்கள் என்று. He has a great love towards his mother tongue, Tamil, and his place of birth, which keeps his inner fire always lively. மனிதனை அடுத்த மனிதரை அவனை வாழ வைக்கக்கூடிய ஒன்றுதான் ஆன்மீகம். துன்பப்படும் போது கலங்கி நிற்கும் போது அல்லல் படுகிற மனிதருக்கு ஆறுதல் சொல்லி அரவணைத்து நாம் வாழும் போது அவனை வாழ வைக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்துதான் ஆன்மீகம். He is always simple, humble, true to himself, a teetotaler, God-fearing. He has great tributes on culture, tradition, and a very passionate person. It is said, for every success of a man, there is a woman. Mrs. Lata, his wife, always stands as a great pillar of strength at all times. தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து
முந்தி இருப்பச் செயல் என்னும் குரலுக்கேற்ப பாரியை அவரது பெற்றோர் எவ்வாறு அவையத்து முந்தி இருக்கச் செய்தனரோ அதேபோல் பாரியும் தன் மகன் கோவேந்தனையும் மகள் மரகத வீணாவையும் அவையத்து முந்தி இருக்கச் செய்துள்ளார். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல் என்னும் குரலுக்கேற்ப பாரியை பெற இவரது பெற்றோர் என்ன தவம் செய்தனரோ என சொல்லும் அளவிற்கு அன்றும் இன்றும் என்றும் எளிமை, நேர்மை, உண்மை, உழைப்பு என்பனவற்றை தாரக மந்திரமாக கொண்டு வெற்றி நாயகனாக வலம் வரும் இவரின் வெற்றிக்கு பின்னால் மாதர்குல மாணிக்கமாக இவரது துணைவியார் திருமதி லதா இருந்துள்ளார். சவால்களை எல்லாம் தவிடுபொடியாக்கி செல்லும் திசையெல்லாம் வெல்லும் திசையாக்கி பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த பாரியின் குடும்பம் நல்லதொரு பல்கலைக்கழகம். We wish him all the success in his life with good health always. His achievements to the society are immeasurable. It's a great honor for us to visualize his legendary path of success as a strong man in overcoming all his hurdles and challenges with strength, courage and determination. We as family members are really proud of him to see his heights of growth, and so will be our state of Tamil Nadu. ஓய்வுக்கு ஓய்வழித்து ஓய்வறியாது உழைத்து உயர்ந்த உம் அரசு பணி நிறைவுற்றாலும் உன் அருந்தமிழ் பணியும் ஆன்மீக பணியும் தொடரட்டும். இம்மாநிலம் பயனுற வாழ்ந்ததற்கே நும் இறைப்பணி தொடர உம் குடும்பத்தார் இனிதே வாழ எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. அப்பனே நாவலி கருப்பணசாமி மிக்க மிக்க கொடானு கோடி நன்றிகளை அவர் பாத காணிக்கையாக சமர்ப்பித்து பட்டி பெருகணும், பால் பானை பொங்கோணும், எந்த முகம் போனாலும் தங்க முகமா இருக்கணும், கூப்பிட்ட குரலுக்கு கூட வந்து பேசணும், கண் திருஷ்டி பில்லி சூனியம் ஏவல் கட்டு செய்வினை கோளாறு எதிராளி பகையாளி மலை போல வந்தாலும் பனி போல விலக வேண்டும். உன் கொடி வளர்ந்த கோபுரம் வளர்ந்திருக்கிறது, அதுபோல் என் கொடி வளர்ந்த கோபுரம் போல் வளர வேண்டும். சொல்வது என் கடமை, செய்வது உன் கடமை. Mr. Pari, we take pride in felicitating you today. Please continue your work in every possible way you could in terms of godliness speech and motivational speech. திரு பாரி அவர்களை பற்றிய காக்காவாடி குடும்பத்தாரின் பார்வை கோணம். என் அன்பு சகோதரன் பாரி பால்ய பருவம், பள்ளி பருவம், அதன் பிறகு பேங்க் பணியாளர், அதன் பிறகு டிஎஸ்பி, எஸ்பி, ஐஜி என்று பல பரிமாண வளர்ச்சி, நம் சொந்தத்தில் இல்லாத ஒரு பெரிய வளர்ச்சி. இந்த அத்தனை வளர்ச்சியிலும் உடனிருந்து பார்த்து மகிழ்ந்து பெருமைப்பட்டவள் நான். அந்த விதத்தில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். Best of luck for your retirement days that you are going to spend with your family and friends. Hi Mama, I know how much you have spent your time with criminals, politicians, etc. etc. Now you have retirement life. It's a time to have your life with your family and friends. You know, right, you have a retirement with your professional life but not with your personal life. You are always my uncle and you do not have any retirement for that. Enjoy your rest of your retirement time with your family and friends. Have a fun. அண்ணன் பாரிக்கு பாராட்டு விழாவா, தமிழுக்கு பாராட்டு விழாவா, அவர் செய்த பணிக்கு பாராட்டு விழாவா, இல்லை பார்வோற்றும் பாரிக்கு பாராட்டு விழா. அன்பாய் அரணாய் பண்பாய் உறவுகளோடும் நண்பர்களோடும் பண்பாய் பழகி எல்லோரிடம் நன்மதிப்பை பெற்று பகலவனை போல் தொடர்ந்து தமிழுக்கும் தமிழ் தேசத்திற்கும் பணியாற்றுவார் என்ற எண்ணத்தோடு வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அவருடன் உற்றதுணையாய் இருந்த அண்ணி லதா பாரி அவர்களையும் கோவேந்தன் மரகத வீணாவையும் பெரியம்மா சிவபாக்கியம் அவர்களையும் போற்றிப் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் அன்பு பாரி பெரியப்பாவிற்கு பணி ஓய்வு வாழ்த்துரை. ஒரு சிறு கவிதை. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் நம் தலைமுறை. நிஜத்தை பிரிந்தால்தான் அது நிழல், இரவை பிரிந்த பொழுதுதான் அது காலை, இமைகள் பிரிந்தால்தான் அது பார்வை, நாங்கள் வேண்டுவதோ உங்கள் உறவை. நான் உங்களோட லைஃப்பும் சரி, உங்களோட ப்ரொஃபஷனல் க்ரோத்தும் சரி, எங்களுக்கும் எங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாக தான் இருந்திருக்கு இது வரைக்கும். ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்னமும் பயத்தோடையும் ரொம்ப ரெஸ்பெக்டோடவும் தான் எல்லாரும் பார்க்குறாங்க, இன்க்ளூடிங் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், ஈவன் அமாங் சில்ட்ரன். ஸோ நீங்கள் அதில் இந்த அளவுக்கு கிரேட் ஹைட் அச்சீவ் பண்ணது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ப்ரௌட்னஸ் இஸ் ஆல்வேஸ். ஆல் த பெஸ்ட் டு யூ அண்ணா. விஷ் யூ அ வெரி வெரி ஹெல்தி ஃபியூச்சர். தேங்க்ஸ்.
ஹலோ மாமா, அம்மா வந்து உங்களை பற்றி யூடியூப் வீடியோஸில் நிறையா காமிச்சிருக்காங்க. நானும் எலக்ட்ரிஷியன் காம்படிஷனில் வந்து ஜெயிச்சு நிறையா மெடல்ஸும் ட்ரோஃபீஸும் வாங்கியிருக்கேன். அதனால் நானும் ஒரு நாள் அந்த மாதிரி பப்ளிக் மீட்டிங்ஸில் அது மாதிரிலாம் பேசணும்னு நினைக்கிறேன். ஐ எம் இன்ஸ்பயர்ட் பை யூ. தேங்க்யூ மாமா. குட் லக். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். பாரியனனோட இந்த ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியல. பட் அவரை பற்றி பேசுகிறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். பாரியனனை பற்றி சொல்லணுன்னா, எப்போவுமே அவரோட லிட்ரரி ஸ்கில்ஸை பற்றி ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருக்கோம். தமிழ் லிட்ரேச்சர் ஆகட்டும், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆகட்டும், ஐ திங்க் ஹீ இஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் த ஃபேமிலி. அண்ட் இவ்வளோ பெரிய போஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆகியிருக்காங்க. ஸோ we are all very happy about it. அவர் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. ஆல் தி பெஸ்ட் பாரியண்ணா. தேங்க்யூ. பை. ஹலோ மாமா. என்னை விரும்புவராயினும் வெறுப்பவராயினும் இருவருமே எனக்கு வேண்டப்பட்டவர்கள். என்னை விரும்புவீரானால் நான் உங்கள் இதயத்தில் இருப்பேன், என்னை வெறுப்பீரானால் நான் உங்கள் உள்ளத்தில் இருப்பேன் என்ற ஷேக்ஸ்பியரின் கோட்பாட்டிற்கேற்ப நீங்கள் எங்கள் எல்லாத்தோட இதயத்தில் இருக்கீங்க மாமா. 2007 ஏப்ரலில் நடந்த ட்ராஜிக் ரோடு ஆக்சிடெண்ட்டில் நீங்கள் பண்ண ஹெல்ப்பை நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். Pari Peripa, you are a great inspiration to me. You have such a great shooting skill. As an admirer, I too want to learn shooting. So நான் இப்போ தான் தமிழ்நாடு ரைஃபிள் கிளப்பில் ஒரு ஏர் பிஸ்டல் ஷூட்டர். யூடியூப்பில் அம்மா அவங்க தமிழ் ஸ்பீச்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்து எனக்கு இன்னும் தமிழ் நல்லா பேச கற்றுக்குமோன்னு தோணுது. ஐ ஹோப் that I'll do that for sure. Thanks for being a role model. அரியண்ணன் பணிவோய்வு பாராட்டு விழாவிற்கு வந்து சிறப்பித்த உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும், இந்த விழாவை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நடத்திய அரசு வளர்மதி அவர்களுக்கும், சேது பிரியா அவர்களுக்கும், செல்வமதி செல்வராஜ் அவர்களுக்கும், அவர் குடும்பத்தாருக்கும் போற்றி புகழ்ந்து நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் மச்சானின் பணி நிறைவு விழாவிற்கு வந்திருக்கும் எங்கள் காக்காவாடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பணியிலிருந்து நிறைவு பெற்றது வருத்தமாக இருந்தாலும் இப்போ எங்கள் குடும்பத்துடன் அதிக நேரம் இருப்பது மிகவும் சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சேது குடும்பத்தாருக்கும் செல்வமதி குடும்பத்தாருக்கும் வணக்கம். We once again wish you and your family a very happy life with our God's blessings.